கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த நூலை வெளியிட முன் வந்திருக்கின்றேன். எங்களுடைய கல்வி கற்கும் முறை அல்லது கல்வி கற்பித்தல் முறைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அந்த அந்த வகையிலே இந்த மாறி வருகின்ற உலகுக்கேற்ப உலகம் மாறிக்கொண்டு வருகின்றது. இயற்கை தொழில்நுட்பங்கள் அங்கே பாவிக்கப்படுகின்றன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அதே போல பரீட்சை எழுதுகின்ற முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றன, கற்பித்தல் முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றன, வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் கற்பிக்கும் முறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த மாறும் உலகுக்கு ஏற்றவாறு எமது கல்வி சமூகத்தை, குறிப்பாக தாயகத்திலே இலங்கையிலே வடக்கு கிழக்கு தெற்கு மலைய பகுதிகளில் உள்ள மாணவர்கள், எமது எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி கல்வி சமூகத்திலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த பாதையை வகுத்து கொடுத்து எனது கடந்த 38 வருட அனுபவங்களை திரட்டி ஒரு கட்டுரை வடிவிலே இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன். கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம். மாணவர்கள் வெறுமனே ஒரு புத்தக பூச்சிகளாக இருக்கின்ற அந்த நிலையில் இருந்து மாறி ஒரு படைப்பு ஆற்றல் உள்ளவர்களாக அவர்களை சிறு வயதிலிருந்து வளர்த்து வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய அனுபவத்தினூடாக நான் கண்டுகொண்ட விடயங்கள். அதாவது வெளிநாடுகளிலே மாணவர்கள் கல்வியிலே முன்னிலை நிற்கின்றார்கள். புத்தாக்கம் படைப்பு ஆற்றல்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தினூடாக இருக்கலாம், அல்லது இலக்கியத்தினூடாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலை ஒரு புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் பாடசாலை மட்டத்திலே. அடுத்ததாக தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் என்பது தான் எங்களுடைய வடக்கு கிழக்கு மலைய பகுதியிலே அங்கு சற்று குறைவாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்புகள் அங்கே மாணவர்களுக்கு பாடசாலை மட்டத்திலே கொடுக்கப்படுவது வலு அரிதாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கி, அதாவது கல்வி மாணவர்களுக்கு அறிவை வளர்க்க வேண்டும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலைகளை ஆசிரியர்கள், பாடசாலைகள், மற்றதும் கல்வி திணைக்களங்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல தலைமைத்துவத்தை அங்கே நாங்கள் முன்னிலையில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நான் இதில் ஆணித்தரமாக என்னுடைய இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கேன். கல்வி கற்பித்தல் முறையிலும் கல்வி கற்றல் முறையிலும் மாணவர்களை சமூக சேவைகளில் ஈடுபடுத்த முறைகளிலும் பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த இலங்கையிலே தற்பொழுது நான் அறிந்த வரையிலே அல்லது நூல்களிலே வாசித்த வரையிலே மாணவர்களுடைய கல்வி கற்றல் முறையும் கற்பித்தல் முறையும் இது 2 முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அதைத்தான் எனது நூலில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த புத்தகத்திலே நிறைய விடயங்களை நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறியிருக்கின்றேன். தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை ஒரு மூளை செலவை செய்து அங்கு சென்றால்தான் மாணவர்கள் படித்து முன்னுக்கு வரலாம் என்ற அந்த ஒரு மாயையை உருவாக்கி அது ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து மாணவர்களும் பாடசாலை விட்டு வீடு வந்து அவருடைய புத்தக பையை தோளிலே சுமந்து கொண்டு அங்கே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாலை 6, 7, 8 மணிக்கு வந்து அங்கே வேறு ஒரு திறமைகளையும் அவர்களுடைய புத்தாக்க திறமைகளையோ அல்லது அவர்களுடைய தலைமைத்துவ திறமைகளையோ வளர்ப்பதற்கு அங்கே வலு அரிதான சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது. ஆங்காங்கு ஒரு சில தலைமைத்துவ முயற்சிகள் இலங்கையிலே எடுக்கப்பட்டு வந்தாலும் அதை நாங்கள் ஒரு ஆணித்தரமான முறையிலே ஒரு கூடிய அளவு எங்களுடைய இந்த தலைமைத்துவ பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்கும் பொழுதுதான் அவர்களுடைய கல்வியும் புத்தாக்கமும் தலைமைத்துவமும் ஒன்று சேரும் போதுதான் அவர்கள் பிற்காலத்திலே ஒரு வளமுள்ள ஒரு காத்திரமான மாணவர் சமுதாயமாக மாற முடியும் என்று நான் அதை நம்புகின்றேன். அதை நான் இங்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமில்லை, அங்கே நியூசிலாந்து அல்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே மாணவர்கள் எவ்வாறு ஒரு சமூகத்தோடு ஒட்டி இணைந்து
அதாவது பாடசாலை கல்வி காலங்களிலே சமூகத்தோடு ஒட்டி இணைந்து சமூக பிரச்சனைகளை அறிந்து ஆராய்ந்து அதனூடாக அவர் வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து வழியிலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சமூகத்தை நடத்த வேண்டிய அல்லது வழி நடத்தி கொண்டு போக வேண்டிய அனைத்து குணாதிசயங்களும் அவர்களுக்கு வந்து விடுகின்றன. இது ஒரு வெளி புலம்பெயர் நாடுகளிலே, குறிப்பாக வளர்ச்சியந்த நாடுகளிலே நான் நேரே கண்ட அனுபவம். அந்த அனுபவத்தை நிச்சயமாக இலங்கையிலே தற்பொழுது கல்வி மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வல்லுநர்களுடன் கல்வி ஆராய்ச்சியாளர்களுடன் இதை கலந்து ஆலோசிப்பதன் மூலம் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை ஒரு வளமான ஒரு தலைமைத்துவ பண்புள்ள ஒரு புத்தாக்க தகமை உள்ள மாணவர்களாக மாற்ற முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இது பெரும்பாலான பெற்றோர்கள் இலங்கையிலே உனக்கு இது தெரியாது, உன்னால் இது முடியாது என்று அந்த வார்த்தைகள் தான் அங்கே அவர்கள் பெற்றோர்களுடைய வாய்களிலே இருந்து வருகின்றது. அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னால் முடியும், இதை செய்து பார், இந்த பிரச்சனை அது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்று சொல்வார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், அந்த சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாமாகவே முன்வந்து மாணவர்கள் அதை முன்னெடுத்து வருகின்ற பொழுது பெற்றோர்கள் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லது பெற்றோர்கள் தாமாக இந்த பிரச்சனையை நீயே தீர்த்துக்கொள், இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடி, அது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். அல்லது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், என்ன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாணவர்களை பெற்றோர்கள் முன்வந்து விட வேண்டும். அதை நான் இந்த என்னுடைய கட்டுரைகளில் கூடி வலியுறுத்தி இருக்கின்றேன். எவ்வாறு மாணவர்களை தங்களில் தங்கியிருக்க கூடியவாறு மாணவர்களை உருவாக்க வேண்டும். அந்த புத்தாக்கம் என்பது இப்போ ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானமாக இருக்கலாம், அல்லது ஒரு உடற்பயிற்சி சுகாதார பாடங்களாக இருக்கலாம். அதற்கு உள்ளேயே உட்படுத்தி மாணவர்களை தன்னிச்சையாக இயங்கும்படியாக ஆசிரியர்கள் அவர்களை உட்படுத்த வேண்டும். அதே போல் இந்த தலைமைத்துவம் என்பது பாடசாலைகளிலே பெற்றோர்களுடைய ஒரு பங்கு இருக்கு. அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் இருந்து வெறுமனே வகுப்பறைக்கும் அப்பால் அவர்களை வெளியிலே அனுப்பி ஒரு நூல் நிலையத்திலே ஒரு வாலண்டியர் தன்னார்வலர்களாக வேலை செய்ய விடுவது, அல்லது ஒரு சமூகத்திலே போய் ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு உதவியை வழங்குவது, இவ்வாறான பல நடவடிக்கைகளிலே மாணவர்களை அந்த அவளுடைய கல்வி திட்டத்துக்குள்ளே, அந்த நேரத்துக்குள்ளே, பாடசாலை உள்ளேயே அவர்களை ஈடுபடுத்தினால் அங்கே தலைமைத்துவம் தானாக வளர்கின்றது. ஆக மொத்தம் பெற்றோர் தமது கடமைகளை செய்ய வேண்டும், மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்களால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்க்கும் பொழுது அவர்கள் எஸ் ஐ கேன் டூ இட் என்ற அந்த நம்பிக்கை வளரும். அதே போல் ஆசிரியர்களும் அந்த கல்வி கொள்கை வகுப்பாளர்களும் இந்த திட்டங்களை அவர்கள் அங்கே கல்வி திட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூற விரும்புகிறேன். உங்களுடைய கிரியேட்டிவ் படைப்பாற்றல்களை வளர்த்து கொண்டு வாருங்கள். அதே போல் உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளையும் வளர்த்து கொண்டு வாருங்கள். இவை எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது உங்களுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல, சபேஷன் குறிப்பிட்டது போல இலங்கைக்கு வெளியிலும் கூட பல நாடுகளில் உங்களை வரவேற்று பல்கலைக்கழகத்திலேயோ அல்ல ஒரு தொழில் நிறுவனத்திலேயோ உங்களை வரவேற்பதற்கு அனைத்து தரப்பினரும் தயாராக இருப்பார்கள் என்று திட்டவட்டமாக நான் நம்புகிறேன். ஒரு விடயம், இந்த நூல் நிச்சயமாக தாயகத்துக்கு மாத்திரமல்ல, இது புலம்பெயர் தேசங்களில் உள்ள பெற்றோர்கள் மாணவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கு மலையா பகுதிகளிலே இந்த மாத முடிவிலே வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது. இந்த புத்தகம் நிச்சயமாக வெளிநாடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஏதுக்களை நான் அதை செய்ய இருக்கின்றேன். பெற்றோர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலாம் தலைமுறை பெற்றோர்கள் நிச்சயமாக இதை வாசித்து தமது பிள்ளைகளுக்கு இங்கு கூடி எப்படி அவர்களை வழிநடத்தலாம் என்ற விடயங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது.